அனைவருக்கும் வணக்கம். கிரிவலம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு திருவண்ணாமலை தாங்க ஞாபகம் வரும். இந்த திருவண்ணாமலை உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சித்ரா பௌர்ணமிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கிரிவலம் வருவாங்க. சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு கோவிலினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய மலையை சிவனா எண்ணி 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபாடு செய்வாங்க. ஒவ்வொரு வருஷமுமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய 12 பௌர்ணமிக்கும் கிரிவலம் வந்ததாக பலன் கிடைக்கும். அதனால் இந்த 2026ஆம் ஆண்டினுடைய இந்த சித்ரா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் போக அந்த நேரம் என்னவா சொல்லப்பட்டிருக்கு, மேலும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு போங்க. உகந்த நேரம் என்ன, எந்த கிழமை எந்த நேரத்தில் கிரிவலம் போனால் மிக பெரும் பலன் அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கும்போதே அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது, மனதில் ஒரு அழுத்தமாக இருக்குது, நிம்மதி இல்லை அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு பரிகார பலன்கள் சொல்லப்படும். இந்த திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக பெரும் அதிசயம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வராங்க. பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து தரிசனம் செய்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு கோவிலினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய இந்த 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் வலம் வருவது மிக பெரும் நன்மை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரா பௌர்ணமி நாளில் சித்தர்களும் பக்தர்களும் இணைந்து கிரிவலம் வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஐதீகமாக இருக்குது. அதாவது சித்தர்கள் பூமி அப்படின்னு கூட நம்ம திருவண்ணாமலையை சொல்லலாங்க. அப்படி சித்தர்களும் சேர்ந்து கிரிவலம் வருவாங்களாம். அது எவ்வளவு பெரிய அதிசயம்! ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமிக்கு 20-30 லட்சம் திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் வருகை தருவாங்க அண்ணாமலையாரை வழிபாடு செய்வதற்கு. அதன்படி இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழன்கிழமை அன்று வியாழன் இரவு 9:52 மணிக்கு தொடங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை மே 1ஆம் தேதி இரவு 11:08 மணி வரை கிரிவலம் வர உகந்த நேரமாக அண்ணாமலையார் கோவிலில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் குறிப்பிட்டு பக்தர்கள் வியாழன்கிழமை இரவு மற்றும் வெள்ளிக்கிழமை முழுமையாக கிரிவலம் வருவாங்க என்பதால் நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கிரிவல பாதை முழுவதுமே ஆக்கிரமிப்பு அகற்றுதல், அடிப்படை வசதிகள் செய்கிறது, தற்காலிகமான கழிப்பிடம் அமைப்பது, குடிநீர் வசதிகள் ஏற்படுத்துவது அப்படின்னு பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் 16க்கும் மேற்பட்ட தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதனால் பக்தர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமிக்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் கார், வேன் போன்ற வாகனங்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு ஏதுவாக புறவழி சாலைகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பார்க்கிங் வசதிகள் அப்படின்னு திருவண்ணாமலையில் இப்போ திருவிழா கோலம் அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை நகரம் மற்றும் கிரிவல பாதை முழுவதுமே நூற்றுக்கணக்கான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பணியிலும் காவலர்கள் ஈடுபட்டு வராங்க. 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் இங்கு நிறைய மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு. தீவிர கண்காணிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையார் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மாட வீதிகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தேரடி வீதி, பெரிய தெரு உள்ளிட்ட வீதிகளில் பக்தர்கள் வெயிலில் சிரமமின்றி காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றி பந்தல் அமைக்கக்கூடிய பணிகள் கோவில் ஊழியர்கள் இப்போது செய்து வராங்க அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பிட்டு இந்த 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய நடைபாதை, ஆக்கிரமிப்பு கடைகள், தற்காலிக கடைகள் அப்படின்னு அனைத்தையும் அகற்றி பக்தர்களுக்கு கிரிவலம் செல்லும் போது இடையூறு இல்லாமல் இருக்க பல்வேறு முன்னெச்சரிக்கைகளும் செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவல பாதைக்கு போகக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொன்னால் என்ன? காசியில் நம்ம இறந்தா முக்தி, இந்த இடத்துல பிறந்தா முக்தி, இதை இந்த கடவுளை வழிபாடு செய்தால் முக்தி அப்படின்னலாம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நாம் அந்த அண்ணாமலையாரை நினைத்தோம் அப்படின்னாலே நமக்கு முக்தி கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பெரும் சிறப்பு கொண்ட இந்த திருவண்ணாமலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாங்க. பல நூறு வருடங்களாக, பல ஆயிரம் வருடங்களாக அந்த மலையே இங்கு, அதாவது அந்த மலைதான் லிங்கம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மலையே இங்கு சிவனாக காட்சி கொடுக்குறார் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை. அதனால தான் அந்த சிவலிங்கத்தை நாம் சுற்றி வரக்கூடிய பொறுத்து கிரிவலம் அப்படின்னு அந்த மலையை சுற்றி பாதை அமைக்கப்பட்டு நாம் இன்றைக்கி கிரிவலம் அந்த அண்ணாமலையாரை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது வரைக்கும் போனதில்லை, இனிமேலாவது போக்குறதுக்கான வழி கிடைக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த நேரம் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பதிவிட்டுட்டு அண்ணாமலையாரை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும், தடைகள் இருந்தாலும் நீங்கி அண்ணாமலையாரை போய் பார்க்கக்கூடிய ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்க்க போனோம் அப்படின்னா 30/4/2026 முதல் திருவண்ணாமலைக்கும் 2/5/2026 வரை பல்வேறு சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு கூடுதலான பயணிகள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அரசு விரைவு பேருந்து கழகம் மூலமாக இங்கே நிறைய வசதிகள் செய்யப்பட்டு தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்பதிவு செய்து பயணிக்கக்கூடிய வழியிலையும் நிறைய ஏற்பாடுகள் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம இந்த பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலைக்கு போய் வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் காணாத ஒரு பலனை காணப்போகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படி நம்ம இந்த நாளை தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட மற்ற எந்த நாள்னாலும் நம்ம போய் வழிபாடு செய்யறது நல்லது தான். 365 நாளுமே எந்த நேரம் வேணுமாலும் கிரிவலம் செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த 365 நாட்களுமே பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அண்ணாமலையினுடைய அதிர்வுகள் உச்சக்கட்டத்தை எட்டும் அப்படின்னும் பலரும் அறியாத ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த நாளில் கிரிவலம் வரும்போது நாம் வெறும் மலையை சுற்றி வரலை, மாறாக சித்தர் மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூட்சம பாதைக்குள்ளே நுழைகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூட்சம பாதை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறதும் அர்த்தப்படுது. சித்திரகுப்தனுடைய கணக்கு மாறுதல், அதாவது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தருடைய நாள் அப்படின்னும், அன்று கிரிவலம் அண்ணாமலையாரை தரிசனம் செய்தோம் அப்படின்னா ஒருவருடைய கடுமையான கர்ம வினைகள் கூட மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. நிழல் இல்லாத தரிசனம், அதாவது அந்த மாலையில் சுற்றும் போது மனதால் இறைவனை மட்டுமே நினைக்கிறவங்களுக்கு அகங்காரம் என சொல்லக்கூடிய நிழல் மறைய தொடங்கும். இது வெறும் குறியீடு மட்டும் இல்லை, ஆன்மாவினுடைய தூய்மையை உணர்த்தக்கூடிய ஒரு நுட்பமான ஆன்மீக நிலை அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை என்பது வெறும் கல் மற்றும் மண் சார்ந்த மலை மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு அணைந்த எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு சிவபெருமானே ஜோதி வடிவமாக மலையின் ரூபமாக விற்றிருக்கிறதாக பக்தர்கள் நம்புகிறாங்க. சித்ரா பௌர்ணமி கோடை காலத்தினுடைய தொடக்கத்தில் வர்றதால சூரியனுடைய வெப்பம் மலையில் இருக்கக்கூடிய பாறைகளில் ஊடுருவி இருக்கும். அதே போல் பௌர்ணமி நிலவினுடைய ஈர்ப்பு விசை காரணமாக மலையின் இடுக்குகளில் இருக்கக்கூடிய அரிய வகை மூலிகளில் இருந்து பிராணவாயும் லேசான அளவில் ரேடான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயுக்களும் கசியும். இவை மனித உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி நுரையீரல் தொடர்பான குறைபாடுகளை சீர் செய்யும். இயற்கை ஏரோசல் போல செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பல இடங்களில் காந்த புலங்கள் மாறுபடும். சித்ரா பௌர்ணமி நிலவினுடைய ஒளியில் இந்த காந்த புலங்கள் தன்னுடைய மூளையில் இருக்கக்கூடிய பீனியஸ் சுரப்பிய
ஊக்கப்படுத்துது. இதனால் மன அழுத்தம் குறைந்து ஆழ்ந்த அமைதி கிடைக்குது. இது பலருக்கும் தெரியாத ஒரு நரம்பியல் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களுக்கு அருகில் வீசக்கூடிய காற்று அந்தந்த திசையில் வளரும் குறிப்பிட்ட மூலிகைகளுடைய வாசனையை சுமந்து வரும். சித்ரா பௌர்ணமி இரவில் வீசக்கூடிய அந்த காற்று நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக உட்சென்று இரத்தத்தை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பௌர்ணமிகளில் ஹார்மோன் சமநிலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய மனசோர்வு நீங்கள் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுது. நிலவினுடைய முழுமையான ஒளி உடலில் நமக்கு சர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரியல் கடிகாரத்தை சீரமைக்குது. அண்ணாமலையில் கிரிவலம் வருவது என்பது ஒரு உடற்பயிற்சியோ அல்லது சடங்கோ அல்ல. அது ஒரு உயிர்பியல் மற்றும் சித்ரா பௌர்ணமி அன்று அண்ணாமலையார் மலையாகவே அமர்ந்து நமக்கு அருள்பாலிக்கிறார். அன்று நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்மளுடைய பழைய எதிர்மறை எண்ணங்களை அழித்து புதிய ஆற்றை நமக்குள்ளே விதைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மிக பெரும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமியில் நீங்களும் கிரிவலம் போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.